ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி கோகிலா லைஃப். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, ரோஸ் ஆயில் அதை எப்படி செய்யணும் அதை பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதோட பெனிஃபிட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த ரோஸ் ஆயில் செய்கிறதுக்கு நம்ம வந்து பன்னீர் ரோஸ் எடுத்துக்கலாம். பன்னீர் ரோஸ் வந்து ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும், நம்ம ஸ்கின்னுமே வந்து நல்லா ஷைனிங் பண்ணி கொடுக்கும். அதனால் வந்து பன்னீர் ரோஸ் உங்களுக்கு தேவையான அளவு வாங்கிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து 20 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். அது வந்து ஒரு 10 பீஸ் கிட்ட வந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பூவாக வந்து ஒரு 10 கொடுத்தாங்க. அதுதான். நெக்ஸ்ட் வந்து 150 கிராம் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வாங்கும்போது நம்ம கெமிக்கல்லாம் இல்லாமல் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்கும்ல, அது மாதிரி வாங்கிக்கோங்க. கெமிக்கல்லாம் சேர்க்காமல் இருக்கிற தேங்காய் எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து ரோஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து அழுகுன வந்து அதை நம்ம எடுத்துடலாம். அது போட்டோம்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து எண்ணெய் வந்து கெட்டு போடுற மாதிரி ஆகிடும். அதனால் அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா பூ மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே வந்து ரோஸ் வாங்கிட்டு வந்தோடனே நம்ம தண்ணியில் அலசிக்கோங்க. ஒரு தண்ணியில் அலசிட்டு நல்லா நிழலில் வந்து கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் நம்ம வந்து நிழல்லே ஆற்றினோன்னா அந்த தண்ணிலாம் வந்து நம்மளுக்கு ட்ரை ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதை எடுத்து நம்ம இதுமாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். மிக்சியில் போடும்போது நம்ம வந்து தண்ணிலாம் ஊற்ற வேணாம், நம்ம வெறும் ரோஸை போட்டாலே இதுமாதிரி ஒன்றும் பாதியமாக நம்ம பூவை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்து எண்ணெய் தான் நம்ம ரெடி பண்ணணும். ஒரு நல்ல கனமான பாத்திரம் இருக்கலாம், அது வச்சுக்கோங்க. லேசான பாத்திரம் இல்லாமல் கனமான பாத்திரம் யூஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு பெட்டர். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும், நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம எடுத்துருக்க கனமான சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் எடுத்து அதில் ஊற்றிடணும். எண்ணெய் ஊற்றி அது நல்லா ஹீட் ஆகிடும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த பூ போடும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, நம்ம பூ உள்ளே போடும்போது எண்ணெய் வந்து மேலே வந்து நல்லா பொங்கி வரும். அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எண்ணெயில் பூ போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நம்ம அந்த பூ வந்து கருகக்கூடாது. கருகாமல் இருக்கிறது அந்த எண்ணெய் வந்து நல்லாயிருக்கும். கருகிடுச்சுன்னா எண்ணெயோட கலருமே வந்து நல்லா கருப்பாகிடும். அதனால் அப்படி எடுக்காமல் கொஞ்சம் இளம் சூட்டுலேயே கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதுமாதிரி கண்ணாடி பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்ணாடி பாக்ஸ் தான் வந்து நல்லது. பிளாஸ்டிக்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை நம்ம இது பண்ணலாம். நம்ம வெளியுமே வச்சு யூஸ் பண்ணலாம். இது ஒரு 15 நாள் 20 நாள் வந்து எண்ணெய் வந்து நல்லாவே இருக்கும். ஒரு ட்ராப் எடுத்து நம்ம ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸோட கலர் வந்து நல்லா க்ளோ ஆகி கொடுக்கும். நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கெலாம் வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு இந்த ஆயில் செட் ஆகுதா ஃபஸ்ட்டு கையில் எதுவுமே அப்ளை பண்ணி பாருங்கள். இதை கையில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு, நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். அண்டு சீக்கிரமாக நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங் கிடைக்கிது. நான் இந்த ஆயில் வந்து ரெடி பண்ணி ஒரு 3 நாள் நான் யூஸ் பண்ணி பார்த்து தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங் ஆகி நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குது. இது வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்குமே ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்து நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஓகே, பாய்.